அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான கத்திரிக்காய் பொடிக்கறிங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸ், வெரைட்டி ரைஸ் எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் என்னங்க சிக்கன் கிரேவி, மட்டன் என்னங்க மட்டன் ஃப்ரை, அதை விட ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செஞ்சிட்டிங்கன்னா ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிட்ருவாங்க, 4 தட்டு சாப்பாடு சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் தாராளமாக 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுருங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இதில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் லைட்டாக பொரியட்டும். இப்போது 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துடலாம். ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இதில் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் 1 டீஸ்பூன் போடுங்க. இல்லைனா நான் தட்டின இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு ஒரு பவுடர் அரைச்சிடலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வரமல்லி. இதை நம்ம பவுடர் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இஞ்சி பூண்டு பச்சை வாடை போச்சு. வெங்காயம் நல்லா நிறம் மாறிடுச்சு. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வேகணும், அந்தளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போது இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு 1/4 கிலோ கத்திரிக்காயை இந்த அளவுக்கு சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு சின்னதாக நறுக்கி சேர்த்தா தான் இதனுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா மசாலா நல்லா உள்வாங்கணும். இதில் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்ச இந்த பவுடரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நல்லா எண்ணெய் மிதந்து வந்திருக்கு. இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. இதில் கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கத்திரிக்காய் பொடிக்கறி தயார். நன்றி, வணக்கம்.